அவர்கள் வேட்பாளராக நிறுத்தின பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாதியை வச்சு தான் அந்த வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார். இது பொதுமக்களிடையே உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி பார்க்கும்போது சோளிங்கரில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை அதிகமாக வன்னியர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேட்பாளராக போடுறாரு. துரைமுருகன் அவர்களை எதிர்த்து அந்த இடத்துல ஒரு வன்னியர் வேட்பாளரை போடுறாரு. செய்யாரில் வேட்பாளருக்கு ஆளே கிடைக்கல, ஆனால் செய்யார் தொகுதி வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அந்த இடத்துல உடனே ஒரு வேட்பாளர் அறிவிக்கிற அன்னைக்கு ஒரு வன்னியர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து போடுறாங்க. அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்தவாசி தொகுதியில் பட்டியலின வேட்பாளரை தேர்ந்தெடுத்து உடனே அங்கே போடுறாரு. இது மட்டும் இல்லை, வேலூரில் முதலியார் வாக்குகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முதலியார் வேட்பாளரை போடுறாங்க. ராதாபுரத்தில் அப்பாவுக்கு எதிராக ஒரு கத்தோலிக்க நாடார் வேட்பாளரை போடுறாங்க. காரைக்குடியில் சரியாக பார்த்து அந்த இடத்துல மறவர் வேட்பாளர் ஒருத்தரை போடுறாங்க. அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் பரதவர் வேட்பாளர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து போடுறாங்க. ஸ்ரீரங்கத்தில் மயிலாப்பூரில் துல்லியமான பார்ப்பன வேட்பாளர். எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீரங்கத்தில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் தான் இன்றைக்கி வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார். அவருக்கு இருக்கக்கூடிய இடம் சென்னை, ஆனால் அவரோட சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். அங்கே வந்து முக்கியமாக ஒரு பார்ப்பனைய வேட்பாளர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஓட்டை வாங்கிறதுக்காக இங்கிருந்து எடுத்து போய் அவர் அங்கே போட்டார். அதே மாதிரி சிவகாசிலையும் ஒரு அதிகமாக வந்து நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த சாதி வேட்பாளரை தூக்கின்னு வந்து கண்டுபிடிச்சி போட்டாப்புல. கன்னியாகுமரிலையும் தேடி கண்டுபிடிச்சி வெள்ளாளர் வேட்பாளர் போட்டிருக்காரு. அதே மாதிரி குளச்சல் தொகுதியில் பெரும்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாடார்கள், இந்த கத்தோலிக்க நாடார்கள்னு சொல்லக்கூடிய அந்த சாதியிலேருந்து வேட்பாளர் எடுத்து வந்து போடுறாரு. நாகர்கோவிலில் சிஎஸ்ஐ நாடார் வேட்பாளர் போடுறாங்க. கிள்ளியூரில் அதே மாதிரி மீனவ வேட்பாளரை போடுறாரு. திருநெல்வேலியில் தேடி கண்டுபிடிச்சி பணம் அதிகமாக இருக்கிற குவாரி ஓனவர் மறவர் வேட்பாளர் தூக்கின்னு வந்து போடுறாரு. நாங்குநேரியில் ஒரே நைட்டில் ஒரு நாடார் வேட்பாளரை தேடி கண்டுபிடிச்சி போட்டுறாரு. சரியாக சாதி பார்த்து எல்லா வேட்பாளரையும் போட்டுட்டு நாங்கள் வந்த உடனே சாதியை ஒழிச்சிட்டோன்னு இவர் பேசுனதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்?